மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2026 அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான இயர்னு சொல்லலாம். கார் வாங்க போறாங்க, கார் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, வண்டி வாசல் எல்லாம் வாங்குவாங்க. காரணம், ஜூனுக்கு அப்புறம் 4ஆம் இடத்துல குரு வரார். சும்மா வரும்போதே ப்ரமோஷன் ஆர்டரை கையில டைப் பண்ணி எடுத்துட்டு வருவார். நான் வச்சுக்கோ டேகெட் அப்படிங்கிற மாதிரி. நீ அசிஸ்டன்ட் மேனேஜராகவே இங்கேயே சுத்திட்டு இருக்க, இன்னிலிருந்து நீ தான் டெப்டி மேனேஜர், ஏரியா ஃபுல்லா நீயே இன்சார்ஜா இருந்துக்கோ. அந்த மாதிரிலாம் குரு பகவான் துவக்கத்துல 12 கூடியவர் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னன்னா, பணத்தை தரப்போறார் அப்படிங்கிறத தாண்டி நகை தரப்போறார். தங்கம் விக்கிற விலைவாசிக்கு வந்து கோல்டோட விலைக்கு பரவாயில்ல. ஆமா, இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்புனே சொல்லலாம். மேஷராசிக்காரர்கள் நீங்க சொன்னதுதான் கரெக்ட். நாங்க எங்க சார் தங்கம் வாங்குற மாதிரியா சார் வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், தங்கத்துல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி எல்லாம் கூட வாங்குவாங்க. அந்த மாதிரி அந்த காயின்ஸா வாங்குறவங்க அவர்களுக்கு எல்லாம் கூட பொற்காலமாக இருக்கும். இப்போ வருடத்தின் முற்பகுதியில மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. அப்போ இந்த ஆஸ்திரேலியா போகணும், அமெரிக்கா போகணும், கனடா போகணும், அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் இந்த விசா ப்ராசஸ் ஆகலை. எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்குது, ஆனால் எனக்கு இன்னும் செட் ஆகலைன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த ஜனவரிக்கு, இந்த ஜூனுக்கு முன்னாடி, ஜனவரி தொடங்கி ஜூனுக்கு முன்னாடி அதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ்லாம் வந்துடும்.